எஸ்ஆர்எம் ஹோட்டல் குழுமம் குத்தகை பாக்கியில் 20 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசுக்கு உடனடியாக செலுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி காஜாமலை பகுதியில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு சொந்தமான இடத்தில் எஸ்ஆர்எம் குழுமம் ஹோட்டல் நடத்தி வந்தது. குறிப்பிட்ட இடத்திற்கான குத்தகை காலம் முடிவடைந்து விட்டதால் அந்த இடத்தை கையகப்படுத்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதை எதிர்த்து எஸ்ஆர்எம் குழுமம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை நடைபெற்றது. விசாரணையின் போது தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் மற்றும் மூத்த வழக்கறிஞர் P வில்சன் ஆகியோர் எஸ்ஆர்எம் நிறுவனத்தின் குத்தகை காலம் கடந்த 2024ஆம் ஆண்டுடன் முடிவடைந்து விட்டது என்பதால் அவர்கள் அந்த இடத்திற்கு உரிமை கோர முடியாது என்பதை சுட்டிக்காட்டி வாதிட்டனர். அந்த நிறுவனம் குத்தகை பாக்கியாக 38 கோடி ரூபாய் நிலுவை வைத்திருப்பதாகவும் கூறினர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய 38 கோடி ரூபாய் குத்தகை பாக்கியில் 20 கோடி ரூபாயை 6 வாரத்தில் எஸ்ஆர்எம் குழுமம் செலுத்துமாறு உத்தரவிட்டதோடு அந்த தொகையை முதலில் செலுத்தினால்தான் இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்க முடியும் என்று தெரிவித்தனர். இதனையடுத்து 20 கோடி ரூபாயை செலுத்தியதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை 8 வாரத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.